ஆதிபராசக்தி தேவர்களை பார்த்து சொல்றாங்க, தேவர்களே பயப்படாதீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த சும்பன் நிசும்பன் அப்படிங்கிற அந்த அசுரனை வந்து நான் கொன்னு உங்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியை அழைச்சிக்கிட்டு ஆதிபராசக்தி அவங்க சிம்ம வாகனத்துல ஏறி நேரா சும்பன் நிசும்பனோட அசுர தலைநகரத்துக்கு போறாங்க. அந்த தலைநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான நந்தவனத்துல அவங்க 2 பேரும் போய் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு அழகான பெண் உருவம் கொண்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெல்லிய இசையில அவங்க அழகான பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே யாரா இருந்தாலும் மதிமயங்கி அவங்க எண்ணங்கள் மயங்கி அதுக்கு வந்து அடிமையாயிருவாங்க. அது மாதிரி இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, அசுரர்கள் மட்டும் கிடையாது, பறவைகள், விலங்குகள், அங்கிருந்து பூச்சி எல்லாமே வந்து அவங்க பாடல்களுக்கு அது மதிமயங்கி அடிமையாகி அவங்களுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. இதை வந்து அசுர குலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுரனான சண்டன் முண்டன் அப்படிங்கிறவங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.